உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி நடந்து கொள்ளாதே. உன் பலநாள் சோகத்திற்கு முடிவு வருகிறது. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது. மதிக்கும் இடத்தில் மண்டியிடக்கூட தயங்காதே. மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே. உயிரற்ற மீன் நீர் போகும் பாதையில் போகும். உயிருள்ள மீன் எதிர்நீச்சல் போடும். மனமும் மதியும் உனக்கு படைத்தது. வாழ்க்கை எனும் கடலில் எதிர்நீச்சல் போட, நீர் போகும் பாதையில் போவதற்கல்ல. எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் துரோகம் செய்யாதே. அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது. பிரச்சனைகள் எல்லாம் நிலவு போல, ஒரு நாள் கூடும், ஒரு நாள் குறையும், ஒரு நாள் காணாமல் போய்விடும். யாராவது எதையாவது உளறினால் அதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் நான் தருகின்ற எல்லையில்லாத ஆனந்தத்தை எப்போது தான் உள்ளபடி அனுபவிப்பாய். கிடைக்க வேண்டியவை சரியான நேரத்தில் கிடைக்காமல் போனால் தானாக வருவதே தத்துவம். தேனீயைப் போலவும் எறும்பைப் போலவும் உழைத்து உண்ணுங்கள். அது உங்களுக்கு அமைதியையும் அன்பையும் தரும். மாற்றத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் வித்தியாசமொன்றும் பெரிதில்லை. நமக்கு பிடித்தவரின் மாற்றமே ஏமாற்றமாய் முடிகிறது. ஆசையின்றி செய்யும் எந்த செயலும் பாவத்தை உண்டாக்காது. ஆசையுடன் செய்யும் எதுவும் புண்ணியத்தை தராது. வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடு, சிலவற்றை மறந்துவிடு. தர்மம் வெல்லும், கலங்காதே. மற்றவர்கள் உனக்கு தந்த துரோகத்துக்கு மனதார ஏற்று மகிழ்ச்சியால் மன்னிப்பை வழங்கு. ஆனால் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கிவிடாதே. சிந்தித்து செயல்படு, இந்த நிலையும் மாறும். பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றனர். அதை உண்மை எனும் அஸ்திரம் உடைத்தெறியும் என்பதை மறந்து மன தூய்மையுடன் செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனை நிழல் போல தொடர்ந்து வரும். உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. மற்றவர்களுடைய குறைகளை பற்றி அதிகமாக நினைக்காதே. அது உதவியாக இருக்காது. உன்னுடைய மனப்பான்மையில் எப்போதும் அமைதி இருக்கட்டும்.